அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இளம் வீட்டு சங்க ஞாயிறாக நாம் அனுசரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறோம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய பாதுகாவலுக்காய், உம்முடைய பராமரிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்தின் ஆண்டவரே 19வது நாள் இந்த நிமிடம் வரை நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை வழி நடத்தினீர், அதற்காய் நன்றி. எங்களை போஷித்தீரே, அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதத்தின் 3வது பரிசுத்த நாளிலே உம்முடைய பாதப்படியிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர், அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாள் இளம் வீட்டு சங்க ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாய் நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்கள், சாட்சிகள், உம்முடைய வார்த்தைகள் இவை அனைத்தும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மாகாணத்தில் உள்ள இளம் வீட்டு சங்க அங்கத்தினர்களை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வு பிராயத்திலே உமக்கு பயந்து உமக்கு சாட்சியை ஜீவிக்க என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிறதான அன்பு பிள்ளைகளுக்கு என் தேவன் பரலோக ஞானத்தை நீர் அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தருடைய தூய பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
யாவரும் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, இந்த இணையதள வழியாக ஜெபிக்கும்படிக்காக என் தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக தேவைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்க தகப்பனே. அப்பா, இவர்களுடைய கண்ணீரை என் தேவன் துடைத்து இவர்கள் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே அநேகர் தகப்பனே அப்பா திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனே திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு திருமணத்திற்கான காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க தகப்பனே. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இவர்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே இவர்களுடைய நிந்தனைகளை என் தேவன் மாற்றி சீக்கிரமாய் தகப்பனே அப்பா நீர் அன்னாளின் கண்ணீரை துடைத்த தேவன் இவர்களுடைய கண்ணீரை துடைத்தப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே நீர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீயோ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. இவர்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேகர் ஹாஸ்பிட்டல் வீடுகளிலும் அப்பா பலவிதமான வியாதிகளோடு என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருக்கிறப்பா. இந்த பிள்ளைகளை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையினால அப்பா ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியா அப்பா நீர் இந்த பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகள் தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதியும் ஆறுதலின் தேவனை கூட இருந்து அப்பா இந்த பிள்ளைகளை நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தின் அறிவை கொடுங்கப்பா. இந்த வருடம் எழுத போகிற ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாமை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை என் தேவனீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகருடைய கண்ணீரை என் தேவனீர் துடைங்கப்பா. மதுபானத்திற்கும் அப்பா போதை பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் தொட்டு ஆண்டவரே நீர் தகப்பன் இந்த பிள்ளைகளை நீர் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வீட்டிற்கு பாரமாய் இருக்காதபடிக்கு ஆண்டவரே வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள அப்பா ஆண்டவரே பிள்ளைகளாக என் தேவனீர் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் அப்பா உங்க பாதத்துல வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில என்னென்ன ஜெபத்திற்காக வேண்டிக் கொண்டார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் என் தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்பா இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். ஹல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37 3 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமேன். தேவன் தாமே வாசித்த வேத வசனங்கள் மூலமாக நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.
ஆமென். ஹalleluya. இளநிலை வீட்டுச் சங்கத்தின் வரலாறு. இளநிலை வீட்டுச் சங்கம் 2007 தொடங்கியது. 2007 ஆண்டு கமிஷனர் சூசம்மா ஜேம்ஸ் அவர்கள் ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இளநிலை வீட்டுச் சங்கம் நமது மாகாணத்தில் தொடங்கும்போது 2765 இளநிலை அங்கத்தினர்கள் இருந்தார்கள். 2022 4091 இளநிலை அங்கத்தினர்கள் இருந்தார்கள். இளநிலை வீட்டுச் சங்கத்தின் நோக்கம், எழுந்திரு உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். யோனா 1வது அதிகாரம் 6வது வசனம். இளநிலை வீட்டுச் சங்கத்தின் குறிவாக்கியம் சங்கீதம் 101 2வது வசனம். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். இளநிலை வீட்டுச் சங்கத்தின் சின்னம் திறந்த வேதாகமத்தின் மீது கட்டப்பட்டிருக்கும் வீடு. இளநிலை வீட்டுச் சங்கத்தின் நோக்கம், சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் ஐக்கியத்திற்காக இளநிலை வீட்டுச் சங்கம் செயல்படுகிறது. இதன் மூலம் கிறிஸ்தவ செல்வாக்கை உபயோகிக்கவும், அனுபவ திறமைகளை கற்றுக் கொடுக்கவும், அங்கத்தினர்களை நல்ல குடும்பத்தை உருவாக்குகிறவர்களாகவும், நல்ல மனைவிகளாகவும் தாய்மார்களாகவும் உருவாக்கவும் இச்சங்கம் செயல்படுகிறது. இந்த நோக்கங்களுடன் ஒழுங்கான ஆராதனைகள் இந்த ஐக்கியத்தின் மூலமாக நடத்தப்படுகிறது. வாலிப பெண் முழுமையான பெண்ணாக வளர உதவி செய்தல், விபசாரத்தின் ஆபத்து குறித்த விழிப்புணர்வை உருவாக்கி அதன் மூலம் தன்னை பாதுகாத்து கொள்ள உதவுதல், அவர் தன்னால் முடிந்த மட்டும் தன்னை சுற்றி வாழும் மக்கள் மத்தியில் ஆவிக்குரிய நிலையிலும் சரீர அளவிலும் நல்ல செல்வாக்கு பெறவும் பதிலளிக்கவும் உதவி செய்தல். இளநிலை வீட்டுச் சங்கத்தின் தகுதிகள், 12 வயது முதல் 25 வரை உள்ள திருமணமாகாத இளம் பெண்கள். இளநிலை வீட்டுச் சங்கம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது? இளநிலை வீட்டுச் சங்கம் உலகம் முழுவதும் உள்ள இளம் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இளம் பெண்களிடையே உலகம் முழுவதிலும் காணப்படும் பாலியல் கடத்தல், பலாத்காரம், அவதூறு செய்தல், கற்பழிப்பு, கொலை போன்ற பொதுவான சமூக பிரச்சனைகளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆகையால் நமது தலைவர்கள் திட்டமிட்டு இதற்காக பெண்கள் வீட்டுச் சங்கம் போன்றே இளம் பெண்கள் வீட்டுச் சங்கத்தையும் ஆரம்பித்தனர். நமது மாகாணத்தில் இது செயல்படுத்தவில்லை. ஆனாலும் 2004 கமிஷனர் மேரி ராஜகுமாரி மாகாண பெண்கள் ஊழியங்களின் தலைவியால் இளம் பெண்களுக்காக இப்பணியை திட்டமிட்டார்கள். ஆனால் தொடர்ந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. அதனை அடுத்து கமிஷனர் விக்டோரியா தேவவரம் மாகாண பெண்கள் ஊழியங்களின் தலைவி அவர்கள் இளநிலை வீட்டுச் சங்கத்தை ஆரம்பித்து கேப் வடக்கு, கேப் தெற்கு, குலசேகரம், தக்கலை, வள்ளியூர் ஆகிய டிவிஷன்களில் கருத்தரங்குகளும் கூட்டங்களும் நடத்தினார்கள். 2007 ஆண்டு கமிஷனர் சூசம்மா ஜேம்ஸ் மாகாண பெண்கள் ஊழியங்களின் தலைவி பிரத்யேக மலர்கள் வெளிப்பட்டன. இவ்விதழ்கள் சமூக பிரச்சனைகள் குறித்து கட்டுரைகள், சமையல்கள் மற்றும் மருத்துவ துணுக்குகளை தாங்கி வந்தது. இது மிகவும் பயனுள்ளதாய் இருக்கிறது. முதல் இளநிலை வீட்டுச்சங்க ராலி 9 டிவிஷன்களில் மட்டும் நடத்தப்பட்டது. இது 2 பகுதிகளாக நடத்தப்பட்டது. முற்பகுதி கருத்தரங்காகவும் அடுத்த பகுதி ஆவிக்குரிய ஆராதனையாகவும் நடத்தப்பட்டது. தேவன் தாமே நம்முடைய மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து இளநிலை வீட்டுச் சங்கத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்தின தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உங்கள் மத்தியிலே தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்ததான நன்மையை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் கடடிய பானுமதி. என்னுடைய படைஸ்தலம் தேரூர். என்னுடைய டிவிஷன் கன்னியாகுமரி. என்னுடைய பெற்றோருக்கு 3 பெண் பிள்ளைகள். நான் 3வது மகள். என்னுடைய பெற்றோர்கள் தேவனை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் என்னுடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் தேவனை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக என்னையும் அவருடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தார்கள்.
நானும் அப்படியாகவே வளர்க்கப்பட்டு வந்தேன். நான் என்னுடைய பள்ளி படிப்பினையும் கல்லூரி படிப்பினையும் வெற்றியாக முடிக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். பின்பு நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதிகமாக என்னுடைய பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். இதனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மற்றும் வேத வாசிப்பு குறைய ஆரம்பித்தது. 6/6/2020 அன்று என்னுடைய பாவமான காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அந்த நாளில் நான் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். சில வாரங்களுக்கு பின்பு நான் என்னுடைய தாயாரிடம் கூறினேன், நான் வேலைக்கும் செல்கிறேன், ஊழியத்தையும் செய்கிறேன் என்பதாக கூறினேன். அதற்கு என்னுடைய தாயார், நீ ஆண்டவரிடம் ஜெபித்து கேள் என்று சொன்னார்கள். அதற்காக நான் ஜெபித்து விட்டு தூங்க சென்றேன். அன்று இரவில் என்னுடைய சொப்பனத்திலே இரட்சணிய சேனையின் முத்திரையை கண்டேன். இதன் மூலமாக தேவன் என்னை இரட்சணிய சேனையின் முழு நேர ஊழியத்திற்காக அழைக்கிறார் என்பதை நான் அந்த நாளில் உறுதி செய்து கொண்டேன். அதன் பிற்பாடு அதிகமாக ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியராகவும் சண்டே ஸ்கூல் டீச்சராகவும் கன்னியாகுமரி டிவிஷன் யூத் மிஷன் டீமினுடைய தலைவராகவும் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வந்தேன். அதன் பின்பதாக 3/8/2022 அன்று என்னுடைய ஸ்தானார்த்திக்கான விண்ணப்பத்தினை கொடுத்தேன். மாகாண தலைவர்கள் என்னை ஒரு ஸ்தானார்த்தியாக அங்கீகரித்து கொண்டார்கள். அதன் பின்பு தக்கலை டிவிஷன் சேங்கருவளை படைஸ்தலத்தை சார்ந்ததான கடட் எம் சாஜ்மோனுடன் எனக்கு திருமணம் நடைபெற்றது. 1/7/2024 அன்று நாங்கள் இரட்சணிய சேனையின் உறைவிட பயிற்சிக்காக உடன்படிக்கையின் பாதுகாவலர் என்ற அணியில் இணைந்து பயிற்சி பெறும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். நான் பயிற்சி கல்லூரிக்கு வந்ததற்கு பின்பு அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டேன். இரட்சணிய சேனையின் சட்ட திட்டங்கள், வரலாறு மற்றும் விசுவாச பிரமாணத்தை குறித்து நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆகமங்கள், சுவிசேஷங்களை குறித்தும் நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். தம்புரு மற்றும் பேண்ட் எப்படியாக வாசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் கைவினை பொருட்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். என்னுடைய பயிற்சியின் காலத்திலே நான் அதிகமாக தேவனோடு உறவாடுவதற்கு அநேக சமயங்கள் கிடைக்கின்றது. நான் அதிகமாக ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொள்ளவும் இங்கே அநேக சமயங்கள் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, என்னை இரட்சித்து இரட்சணிய சேனையின் ஊழியத்திற்காக அழைத்த தேவன் அவர் உங்களையும் அழைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த அழைப்பை உதாசீனம் செய்யாதபடி இரட்சணிய சேனையின் ஊழியத்திற்காக உங்களை தத்தம் செய்யுங்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மெய்யல்லோ எங்கள் சேனை, மெய்யல்லோ எங்கள் சேனை, மெய்யல்லோ 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 எங்கள் சேனை முன்னேறிய செல்லுது, மெய்யல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுது. செவ்வையாய நீ வகுத்து சீரை மீட்க போகுது, செவ்வையாய நீ வகுத்து சீரை மீட்க போகுது. மெய்யல்லோ பேயல்லோ நம்மை பீடித்து இழுத்து திரிந்தான், பேயல்லோ நம்மை பீடித்து இழுத்து திரிந்தான். ஜெயமுள்ள நாதனல்லோ சேனையிலே சேர்ந்தார், ஜெயமுள்ள நாதனல்லோ சேனையிலே சேர்ந்தார். மெய்யல்லோ தன்னானே தானே நானே நானே நன்னானே தன்னானே நானே 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 நானா தன்னானே நானே நா தன்னானே நானே நா ஹே தன்னானே நானே நா தன்னானே நானே நா ஹே.
தேவன்தான் எழுப்பின சேனையார், தேவாதி தேவன்தான் எழுப்பின சேனையார். தீயாலும் இரத்தத்தாலும் பகைவரை எதிர்ப்பார், தீயாலும் இரத்தத்தாலும் பகைவரை எதிர்ப்பார். மெய்யல்லோ கேடகத்தை கொண்டு பேயை தத்தளிக்க செய்வோம், கேடகத்தை கொண்டு பேயை தத்தளிக்க செய்வோம். வாடாமூடி பெற்றிடவே கம்பீரமாய் பாடுவோம், வாடாமூடி பெற்றிடவே கம்பீரமாய் பாடுவோம். மெய்யல்லோ யுத்தங்கள் முடிந்த நல் வெற்றிகளை பெற்ற பின், யுத்தங்கள் முடிந்த நல் வெற்றிகளை பெற்ற பின், நித்தமுமே நாதருடன் நீடுளியாய் வாழலாம், நித்தமுமே நாதருடன் நீடுளியாய் வாழலாம். மெய்யல்லோ ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளில், இந்த ஆளின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் நம்முடைய மாகாணத்தில் ஒரு விசேஷித்த நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. நம்முடைய மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து படைஸ்தலங்களிலும் நம்முடைய இளநிலை வீட்டு சங்க அங்கத்தினர்களின் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. எனவே அனைத்து இளநிலை வீட்டு சங்க அங்கத்தினர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37:4 வசனம். சங்கீதம் 37:4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் 2வது பகுதி சொல்லுகின்றது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதாக. வேண்டுதல் என்று சொன்னால் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள், இவையெல்லாம் நம்முடைய வேண்டுதல் என்று சொல்லப்படுகின்றது. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு பேருக்கும் பலவிதமான தேவைகள், பலவிதமான விண்ணப்பங்கள், ஆசைகள் எல்லாம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கின்றார். எனவேதான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார் என்பதாக. இந்த உலகத்தில் நாம் மனிதர்களிடம் நம்முடைய தேவைகளை அறிக்கை செய்வோமானால், நம்முடைய விண்ணப்பங்களை குறித்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோமானால், நிச்சயமாக அவர்கள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறபடினாலே, நம்முடைய விண்ணப்பங்களை அறிந்தவராய் இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். இந்த நாளில் நாம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்ற வேண்டுமென்றால், தேவன் நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் சில காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய விண்ணப்பங்களை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால், நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தோடு கூட இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தைரியமாக ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களை அவர் அருளி செய்கிற தேவனாக இருக்கின்றார். வேண்டுதல்களை நாம் அவருடைய பாதத்திலே உற்சாகமாக நாம் வேண்டுதலோடு நம்முடைய விண்ணப்பங்களோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சில வேளைகளில் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பல தடைகள் வரலாம். நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய இன்னல்கள், நம்முடைய துன்பங்கள், இவையெல்லாம் நம்முடைய வேண்டுதல்களுக்கு தடைகளாக இருக்கின்றது. அந்த வேளையிலே ஒருவேளை நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கின்ற காரியம், நாம் தைரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேதனைகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் நாம் அவரோடு கூட
வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாக உற்சாகமாய் இருந்து தைரியமாய் இருந்து நம்முடைய வேண்டுதலுக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அந்த ஜனங்கள் அந்த தேசத்தில் மிகுதியாய் பலுகி பெருகி இருந்தார்கள். மாத்திரமல்ல, அந்த தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இந்த பார்வோன் ராஜா என்ன செய்கிறான் என்றால், இவர்கள் பலுகி பெறுகிறபடினாலே அவர்களை ஒடுக்குகிறான். அதிகமான வேலைகளினால் ஒடுக்கிறபடினாலே அவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, அவன் எபிரிய ஸ்திரீகளை அழைத்து அவன் ஒரு கட்டளையை சொல்லுகிறான். நீங்கள் மருத்துவம் பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் நீங்கள் உயிரோடு வையுங்கள் என்று சொல்லுகிறான். தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் அந்த ராஜா சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை உயிரோடே காப்பாற்றுகிறாள் என்று சொல்லி நான் வேதத்திலே பார்க்கிறோம். இவனமாக அவர்கள் அந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினபடினால் இந்த எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைத்து ஏன் இவனமாக செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் பலம் உள்ளவர்கள். நாங்கள் மருத்துவம் செய்வதற்கு முன்பதாகவே அவருடைய குழந்தைகள் பிரசவிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் அந்த பார்வோன் ராஜாவின் கட்டளைக்கு இணங்காமல் அங்கே ஆண் பிள்ளைகளை உயிரோடே வைக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதன் நிமித்தமாக அந்த மருத்துவச்சிகள் குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படியாக செய்தார். அவர்கள் இன்னும் அதிகமாக அந்த ஜனங்கள் பெருகி கொண்டே வந்தார்கள். அடுத்தபடியாக நீ பார்க்கும் பொழுது அந்த பார்வோன் ராஜா சொல்லுகிறார், பிறந்த ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை எடுக்கிறான். அந்த சமயத்திலே தான் இந்த மோசே பிறக்கிறார். மோசேனுடைய தாயானவள் தன்னுடைய குழந்தை அழகுள்ளது என்று கண்டி அதை 3 மாதம் ஒழித்து வைக்கிறாள். 3 மாதம் கழித்தவளால் அந்த குழந்தையை மறைத்து வைக்க இயலவில்லை. எனவே என்ன செய்கிறாள் என்றால், ஒரு நாணல் பெட்டியில் அந்த குழந்தையை வைத்து நதியோரமாய் அவள் போடுகிற சமயத்திலே அந்த வழியாக அதாவது பார்வோன் ராஜாவின் மகளானவள் அந்த நதியில் ஸ்நானம் பண்ணும்படியாக வருகிறாள். அதோடு கூட அவருடைய தாதிமார்களும் வருகிறார்கள். ஆனால் இந்த காரியத்தை அந்த மோசேயின் சகோதரியானவள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய சகோதரி மீரியாம், அவள் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி அவள் பார்த்து கொண்டே இருக்கின்றாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய மகள் அந்த நாணல் பெட்டியை பார்த்தவுடன் தன்னுடைய தாதியாரிடம் சென்று அதை போய் எடுத்து வாருங்கள், அதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி போய் பாருங்கள் என்று சொல்லி பார்த்த பொழுது அங்கே ஒரு அழகான குழந்தை இருந்தது. அது எபிரிய குழந்தையாக இருந்தது. உடனடியாக இந்த மோசேயின் சகோதரியானவள் சென்று இந்த குழந்தையை வளர்க்கும்படியாக ஒரு தாய் எபிரிய ஸ்திரீகளில் ஒருத்தியை நான் அழைத்து வரட்டுமா என்று சொல்லி அவள் தைரியமாக கேட்கிறாள். தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவள் தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய வேண்டுதலை அந்த பார்வோன் ராஜாவுடைய மகளிடம் தெரிவித்ததை நாம் வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உடனடியாக அந்த பார்வோன் ராஜாவுடைய மகள் சொல்லுகிறாள், நீ அழைத்து வா என்று சொல்லி அந்த மோசேயின் சகோதரியாகிய மீரியாம் தன்னுடைய சொந்த தாயை கவனிக்கும்படியாக அழைத்து வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. இந்த பார்வோன் ராஜாவுடைய மகள் அந்த குழந்தையை அந்த மோசேயின் தாயினுடைய கரத்திலே கொடுக்கிறாள், அவர்களிடம் வளர்க்கும்படியாக சொல்லுகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த மீரியாமுடைய உற்சாகத்தையும் தைரியத்தையும் நான் பார்க்க முடிகிறது. தன்னுடைய சகோதரன் அழிந்து போகக்கூடாது, தன்னுடைய சகோதரன் காப்பாற்றப்பட வேண்டும், அவனுடைய பின்னிலைமை என்ன வரும் என்று சொல்லி யோசித்து அவள் உற்சாகமாய் அவள் தைரியத்தோடு கூட அந்த பார்வோன் ராஜானுடைய அந்த மகளிடம் போய் சொல்லுகிறாள். அதன் நிமித்தமாக அவருடைய உற்சாகத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதரன் காப்பாற்றப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக பாரங்கள், அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் நாம் ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். நாம் உற்சாகமாய் இருக்கும் பொழுது தைரியத்தோடு கூட நம்முடைய வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்காதபடி, கவலைப்படாதபடி, அதை குறித்து எள்ளளவும் அந்த எண்ணம் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தைரியமாய் செல்லும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை
அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நம்முடைய தைரியம் எப்படி இருக்கின்றது? மீரியாமை போன்று நம்முடைய வாழ்க்கையில தைரியமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வேண்டுதல்களை ஒப்படைப்பதற்கு நாம் தைரியத்தோடு கூட இருக்கிறோமா என்று சொல்லி நாம் இந்த நாளில் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்பதாக. நாம் சோர்ந்து போகும் பொழுது அவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றான். நாம் இழைத்து போகின்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், சக்திப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வேண்டுதல்களை உற்சாகத்தோடு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான ஐயமில்லை. இரண்டாவது, நாம் நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை கேட்பார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார் என்பதற்கு எந்த விதமான ஐயமில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய பெற்றோர்கள் கீழ்ப்படிதல் பிள்ளைகளாக இருக்கிறோமா? குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்தில் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அம்மோன் புத்திரரை முறியடிக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து நான் வெற்றியோடு திரும்பி வந்தால் நான் எனக்கு எதிராக எது வருதோ அதை நான் பலி செலுத்துவேன், சர்வாங்க தகன பலியாக நான் பலி செலுத்துவேன் என்பதாக ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அதன்படி அவனுடைய பொருத்தனையின்படி எப்தா அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ணுகிறான். அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே அவன் ஒப்பு கொடுத்தபடினாலே, கர்த்தர் அந்த ஜனங்க அம்மோன் புத்திரர்களை அவர் கையிலே ஒப்பு கொடுத்தபடினாலே அவன் அந்த இடத்தை விட்டு வரும் பொழுது, அவன் வெளியில் வரும் பொழுது அவனுக்கு எதிராக தன்னுடைய மகள் நடனமாடி வருகிறதை அவன் காணுகிறான். தம்பூரு வாசித்து தன்னுடைய குமாரத்தி நடனமாடி வருகிறதை அவன் பார்க்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எப்தானுடைய மகள் அவனுக்கு ஒரே மகள், வேற குமாரனோ குமாரத்தியோ இல்லை. அந்த வேதனையோடு கூட அவன் அந்த காரியத்தை பார்க்கிறான். அவன் கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தன்னுடைய மகளை நான் பலி செலுத்த போகிறேன், ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவன் நினைத்து பார்க்கவில்லை. அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவள் தன்னுடைய மகளை ஒப்பு கொடுக்கிறதான சூழ்நிலை வருகின்றது. அவன் பொருத்தனை பண்ணிவிட்டான், தன் வாயினால் அறிக்கை செய்து விட்டான். எனவே நிச்சயமாக அவன் அந்த பொருத்தனை, அந்த பலியை, அந்த தகன பலியை அவன் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். இதை குறித்து தன்னுடைய மகள் சொல்லுகிறாள். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எப்தாவின் மகளுடைய கீழ்ப்படிதலை நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய தகப்பன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். அவர் வேதனையோடு கொடுக்கிறார். ஐயோ என் மகளை நான் பலி செலுத்த போகிறேனே என்று சொல்லி வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட அவன் இருக்கிற சமயத்தில் அவள் தன்னுடைய தகப்பனாருக்கு, இந்த எப்தாவின் மகள் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதை நான் பார்க்க முடியும். நீ என்ன பொருத்தனை பண்ணீரோ அதை செய்யும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. கடைசியாக நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவன் தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றினான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு பேரும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்
கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட கொலோசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முக்கியமானவர்கள். அருமையான வாலிப பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். நாம் அவருக்கு கீழ்ப்படிதல பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். சங்கீதம் 128 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நம் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கின்றார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது எப்தா தான் தன்னுடைய பொருத்தனையை செய்ததை குறித்து தன்னுடைய மகளிடம் ஒப்படைக்கிறாள். நான் இப்படியாக ஒரு பொருத்தனை செய்துவிட்டேன், என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற சமயத்தில் அவர் தன்னுடைய தகப்பனுடைய பொருத்தனைக்கு தனக்கு கீழ்ப்படுத்துகிறார். தனக்கு என்ன நேரிடும், தனக்கு துக்க நாட்கள் வரப்போகிறது, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் நினையாதபடி தன்னுடைய தகப்பனாருடைய பொருத்தனைக்கு அவள் கீழ்ப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் அருள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. 3வது நாம் பார்க்கும் பொழுது நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் அருள செய்ய வேண்டும் என்றால் நாம் ஞானமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்தில் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே காலேப் என்கிறதான ஒரு மனிதனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அவனுடைய மகள் பெயர் அக்சாள். இந்த அக்சாளை அவள் தன்னுடைய சகோதரனாகிய கேனாசின் குமாரனுக்கு அவன் திருமணம் செய்து கொடுக்கிறான். அதற்கு முன்னதாக அவன் சொல்லுகிறான், கீரியாட் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறான். அந்த கீரியாட் செப்பேரை அவனுடைய சகோதரனாகிய காலேபுடைய சகோதரனாகிய கேனாசின் குமாரன் ஒத்தானியேல் அதை பிடிக்கிறான், கைப்பற்றுகிறான். உடனடியாக அந்த ஒத்தானியேலுக்கு தன் மகளாகிய அக்சாளை இந்த காலேப் திருமணம் செய்து வைக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, அவளுடைய விருப்பத்தை பாருங்கள். அவள் என்ன ஆசீர்வாதத்தை கேட்கிறாள் என்றால், அவள் புறப்பட்டு போகையில் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவளிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றாள். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த காலேப் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது வறட்சி நிலத்தை அவளுக்கு கொடுக்கிறார். அந்த சமயத்தில் தான் இந்த அக்சாள் தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவள் கரிசனை கொள்கிறாள். அவள் வருங்காலத்தை குறித்து அவள் யோசிக்கிறாள். ஞானத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தன் தகப்பனிடம் பணிவோடு கூட கேட்கிறார். நீங்கள் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் தன்னுடைய கணவரிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பணிவோடு கூட தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய தேவைக்காக வேண்டுதல் செய்கிறாள். தன் நீர் இன்னும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அக்சாள் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலேப் தன்னுடைய மகள் கேட்டவுடனே அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அதிகமாய், அதாவது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் 15வது வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அக்சாள் தன்னுடைய தகப்பனிடத்தில் வேண்டிக் கொண்டாள். அவனுடைய வேண்டுதலை அந்த காலேப், அவருடைய தகப்பனாகிய காலேப் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். அந்த தேவனிடத்தில் நாம் ஞானத்தோடு கூட இருக்கிறோமா? நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஞானத்தோடு கூட, நாம் நம்பிக்கையோடு கூட, உற்சாகத்தோடு கூட இருக்க வேண்டும். அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நாம் அவரிடத்தில் கேட்டால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டால் மாத்திரமே தான் பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த நாளில் நம்முடைய ஆண்டோடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இணையதளத்தின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை அருள செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாவது உற்சாகமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது நாம் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வேண்டுதலை அருளி செய்கிற தகப்பனாக இருக்கின்றார். நீங்கள் இன்னும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்சாலுக்கு உதவி செய்ததான அந்த காலேப் உதவி செய்தது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இருக்கின்றார். அநேக ஆசீர்வாதங்களை, மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். இந்த பரிசுத்தமான நாளில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் என்னை ஆண்டவரே தைரியமாய் உம்மிடத்தில் நான் சேர்கிறேன் ஆண்டவரே, ஞானத்தோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நிச்சயமாக கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தாவும் அன்பின் சத்தத்தை கேட்டு மீட்பை பெற்று கொண்ட நான் அவளாயிதோ நம்பிக்கையோடு கிட்டி சேர நான் வாரேன். எனதுள்ளமுள்ளத்தையிலும் நீர் மாண்ட செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளில் ஆண்டவரே இந்த காணொலி வழியாக உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே நீ செய்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட நல்ல சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவன், எங்களுடைய கதறுதலை கேட்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்தின் வேண்டுதலில் அறிகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களுடைய
வேண்டுதல்களை கேட்கும்படியாய், எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியா உடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே செய்தியின் வழியாக நீ எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுதல் பிள்ளைகளாக ஆண்டவரே ஞானவான்களாய் தகப்பனே உடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே தைரியமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ தியானித்தோம். ஆண்டவரே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளில் எங்களுடைய மாகாணத்தில் இருக்கின்றதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் படைஸ்தலங்களில் எங்களுடைய ஜூனியர் பப்ளிக் மெம்பர்ஸ் அனைவரும் ஆண்டவரே இந்த நாளில் அந்த ஞாயிறை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். படிக்கிற வேலை பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். ராஜா என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த வேலையும் தகப்பனே ஸ்தோத்திரம் எங்களுடைய மாகாணத்தை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ராஜா என் தேவன் ஆண்டவரே மாகாணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஐயா மாகாணத்தில் பணிபுரிகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு உத்தியோகர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு உத்தியோகங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பணி செய்கிற இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். ராஜா ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஐயா என்னுடைய மாகாணத்தின் தலைவர்களுக்காக செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம் நல் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் தகப்பனே இந்த காணொலி வழியாக ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அநேக தேவைகள் உண்டு ராஜா, விண்ணப்பங்கள் உண்டு ராஜா, எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் தகப்பனை பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் எல்லா பலவீனங்களையும் மாற்றி சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ராஜா ஒரு முறை கூட ஆண்டவரை எங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். ராஜா என்னுடைய பயிற்சி கல்லூரி கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் விலையேற பெரு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.